Hello friends, welcome back to Pavis Makeover. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான குயிக்கான DIY lip scrub தாங்க. ஆமா, dry lips அதுக்கப்புறம் chapped lips அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு ரொம்ப ஈஸியான வீட்ல இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப எஃபெக்டிவான DIY lip scrub தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்களா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு லிப் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பட்டை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பட்டை ஒரு துண்டு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் சுகர் நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களை 1 டீஸ்பூன் ஆஃப் ஒயிட் சுகர் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ட்ரை பண்ண மிக்சி ஜாரில் போடுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ பவுடர் ஆக்கிட்டு நல்லா கொரன்னு சொல்லிட்டு அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரொம்ப பவுட்ரு மாதிரி ஆக்கிடக்கூடாது, கொரன்னு தான் இருக்கணும். பிகாஸ் லிப் ஸ்க்ரப்புங்கிறனால கொஞ்சம் அந்த இதெல்லாமே கிரானுவல்ஸ் மாதிரி இருக்கணும். அதில் வந்துட்டு நான் ஹனி 1 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அவ்வளோதான், நம்மளோட லிப் ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு லிப் ஸ்க்ரப் எப்படி பண்ணணுங்கிறத வந்து பார்த்துட்டோம். அதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இது நீங்கள் வந்துட்டு அப் டு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வீக்லி thrice நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். டெய்லி கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப போட்டு ரப் பண்ணிடாதீங்க, ரொம்ப எக்ஸ்ஃபாலியேட் பண்ணிடாதீங்க, பிரிஞ்சு வர மாதிரி. ஸோ அதனால வந்துட்டு ஒரு வீக்லி twice or thrice நீங்கள் வந்து இதை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி அப்ளை பண்றதுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சோண்டு எடுத்து நீங்க கையில இப்படி இது பண்ணி பாக்குறப்போ அந்த ஸ்க்ரப் ரொம்ப பவுடரியா இருக்கக்கூடாது. ஸோ இப்படி பண்ணி பாக்குறப்போ அந்த ஸ்க்ரப் எஃபெக்ட் வந்து இருக்கணும். அது கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்ம லிப்பில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ஸ்க்ரப் மாதிரி இருக்கும்ல, ஐ மீன் அந்த கொரன்னு இருக்கிறத வந்துட்டு நல்லா லிப்பில் ஃபுல்லாக சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்படி நம்ம வந்துட்டு மசாஜ் பண்ணுறப்போ லிப் மேலே இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வரும். அதுக்கப்புறம் அந்த சாப்ட் ஆர் அந்த ட்ரைனஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பார்த்தீங்கன்னா அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஹனி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஹனி உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோகோனட் ஆயில் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எசென்ஷியல் ஆயில் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை விட்டமின் இ ஆயில் கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு இந்த ஹனி ஆயில், விட்டமின் இ ஆயில் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்சரைசராக ஆட் பண்ணும். ஸோ நம்மளோட லிப்பை வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சினமன் பவுடர் வந்து நம்மளோட பிக்மெண்ட்ஸ் அந்த கருப்பு எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 or 2 minutes வந்துட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்குலர் மோஷன்ல ஸ்க்ரப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரை டிஷ்யூ எடுத்து ஜஸ்ட் அப்படியே வைப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுற லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லிப் பாம் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்னைக்கு ஜஸ்ட் இந்த பயோலைனோட லிப் பாம், ஆமாம் லிப் பாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பேபி லிப்ஸ், ஹிமாலயா இது வேணால் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இந்த பயோலைனோட லிப் பாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவே எஃபெக்டிவான வே இது. நம்மளோட லிப் வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லிப்ல இருக்க பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா ரிமூவ் ஆகும். இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினா வந்துட்டு முக்கியமா பிரைட் டு பிலாம் வந்துட்டு இதை கண்டிப்பா வீக்லி twice or thrice வந்து நீங்க ஸ்க்ரப் பண்ணி உங்க லிப்பை வந்து நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஸோ உங்க ஈவெண்ட் அன்னைக்கு வந்துட்டு நீங்க லிப் பாம் போடுறப்போ இல்லை லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக் போடுறப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா கிளைட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப
அழகா அது சாப் ஆகாம நடுவுல கொஞ்சம் வந்துட்டு லிப் வந்துட்டு ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங்ல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா வந்து போடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாட்டினா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்துட்டு பவிஸ் மேக்கோவர், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் மென்ஷன் பண்றேன். நீங்க அதை கிளிக் பண்ணி என்ன அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். Okay friends, thank you. See you soon in next video. Until that, it's tata bye bye from Pavitra.